ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் எப்படி பெறணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அப்படிங்கிறத ஒரு சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் கடந்த 15 வருஷமாக கொடுத்துட்ருக்காங்க. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் யாருமே 12ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கலை, கல்லூரி படிக்கலை அப்படின்னா அந்த குடும்பத்தில் முதல் நபராக ஒருத்தர் கல்லூரியில் படிக்க போகிறாரு அப்படின்னா அவர் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிறது அர்த்தம். அதற்காக ஒரு சான்று தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ஓகே, இந்த சான்றால் என்ன பயன் அப்படின்னா, முதல் முறையாக ஒரு குடும்பத்திலேன்னு ஒருத்தர் கல்லூரிகளில் போய் படிக்கிறாரு, பட்டதாரி ஆகுறாரு அப்படின்னா அதை தமிழ்நாடு அரசு அவர்களை ஊக்கப்படுத்த விதமாக அவர்களுக்கு பல்வேறு கல்வி சலுகைகளை கொடுக்குறாங்க. 2000 ரூபாயிலேருந்து 50,000 வரை வருஷத்துக்கு அவங்க என்ன படிக்கிறாங்களோ கல்லூரிகளில் அந்த படிப்புக்கு ஏற்றார் வகையில் அவங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுது. இதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இது 2006 2011 அந்த ஆட்சி காலத்தில் முதல் முறையாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தற்போது வரை இந்த திட்டம் சிறப்பான முறையில் நடைமுறையில் இருக்கு. ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை பெற்றுட்டு இருக்காங்க, பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தில் யாருமே படிக்கலை, 10ஆம் வகுப்பு கூட படிக்கல, 12ஆம் வகுப்பு கூட படிக்கல, கல்லூரி படிக்கலை அப்படின்னா அந்த குடும்பத்திலேன்னு ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பையனோ கல்லூரியில் போய் சேர்றாங்க அப்படின்னா அதை வரவேற்கும் முகமாக தமிழ்நாடு அரசு இந்த கட்டண சலுகையை அந்த குடும்பத்துக்கு அந்த பையனுக்கு வழங்குறாங்க. கல்லூரிகளில் அதிகமான நபர்கள் சேரணும், அவர்களுக்கு கல்லூரியில் அந்த கட்டணங்கள் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சியை இந்த திட்டத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயனடையலாம் அப்படின்னா, யார் வேணாலும் பயனடையலாம். இதில் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அந்த மாதிரிலாம் இந்த திட்டத்தில் கிடையாது. யாரெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருந்து முதல் பட்டதாரியாக வர்றாங்களோ அவங்க எல்லாமே எந்த சமூக மக்களாக இருந்தாலும் சரி இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும். அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அதே போல் தனியார் கல்லூரிகளில் படித்தால் கூட நீங்கள் இந்த முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டண சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இது தமிழ்நாடு அரசினுடைய அந்த இ சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையங்களில் இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் விண்ணப்பிச்சு வாங்கி வச்சுக்கணும். இந்த சர்டிஃபிகேட், இந்த சான்றிதழ் வாங்குறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ இது தேவைப்படும். அதே போல் உங்களுடைய டிசி, உங்களுடைய மார்க் ஷீட், 10th 12th மார்க் ஷீட் இது தேவைப்படும். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் தந்தை அவர்களுடைய டிசி, அதே போல் உங்களுடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவங்க எதை படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய டிசி மார்க் ஷீட், இந்த ஆவணங்கள் தான் தேவை. இந்த ஆவணங்களை வச்சு தான் உங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் பெறும். அதே போல் உங்களுக்கு கல்லூரிகளில் அந்த கட்டண சலுகையை தாண்டியும் கூட உங்களுக்கு அரசினுடைய அந்த வேலை வாய்ப்புலையும் கூட முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமையை கொடுக்குறாங்க. அரசாங்க வேலையிலையும் இந்த திட்டத்தின் மூலம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. முதல் பட்டதாரி சான்றிதழ் இவங்க பெறலாமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே அண்ணன் பட்டதாரி படிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைமாக படிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்கலை. இப்போ தம்பி இரண்டாவதாக அந்த குடும்பத்தில் பட்டதாரியாக நீ காலேஜில் போய் படிக்க போகிறாரு அப்படின்னா அவங்க பதிவு பண்ணி வாங்கலாமா, இந்த சான்றிதழ் வாங்கலாமா, இந்த சான்றிதழ் வச்சு கட்டண விலக்கு கட்டண சலுகைகளை அரசாங்கத்தினுடைய அந்த கல்வி உதவித்தொகை கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய நபர்களுக்கு இருக்கு. அவங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கல்லூரியில் போய் படிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமா, அவர் அந்த திட்டத்தை பற்றி தெரியாமல் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்காமல் விட்டுட்டாரு அப்படின்னா இரண்டாவதாக படிக்கக்கூடிய அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அவரு சகோதரரோ அல்லது சகோதரியோ இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் சான்றிதழை வாங்கிக்கிட்டு நீங்கள் கல்வி கட்டண விலக்கு கல்வி உதவித்தொகையை நீங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் பெறலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அதே போல் இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசாங்க பதவியிலையும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதில் யாரெல்லாம் முதல் தடவையாக நீங்கள் கல்லூரியில் சேர்றீங்களோ, உங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் பெற்று அதன் மூலமாக தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய இந்த உதவித்தொகையை நீங்கள் பெற்று நீங்கள் பயனடைஞ்சிக்கங்க. நன்றி.